வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஐவரும் அந்த இடமே அதிரும் அளவிற்கு அலறினார்கள். அப்போதும் அவனுக்கு கோபம் அடங்கவில்லை. அந்த கோபத்தின் உச்சிக்கே சென்றவன் அங்கு அலறிக் கொண்டிருக்கும் ஐவரில் ஒருவனை ஒரு உதை உதைக்க அவன் சென்று சுவரில் மோதி அப்படியே சரிந்தான். கீழே சரிந்து விழுந்தவன் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே கிடக்க மாஸ்க்மேனின் ஆள் ஒருவன் சென்று அவன் கையை பிடித்து பார்த்தவன் உடனே நிமிர்ந்து மாஸ்க்மேனை பார்த்தான். அனைத்தும் முடிந்துவிட்டது என்பது போல். இதை பார்த்த மீதி இருந்த நால்வரும் உடல் நடுங்க நின்று கொண்டிருந்தார்கள். இதுவரை தங்களை அடித்து எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்துவிட்டு விட்டுவிடுவார்கள் என்று நினைத்தவர்களுக்கு இப்படி தங்களில் ஒருவன் இறந்து கிடப்பதை பார்த்தவுடன் நால்வருக்கும் அதிர்ச்சிதான். அதிலும் அந்த கூட்டத்தின் தலைவனுக்கு பேரதிர்ச்சி. இப்படி ஒரு உதைக்கு உயிர் போகுமா என்ற ரீதியில் எதிரில் நிற்பவனை பார்த்தான். ஆனால் அவனும் சிவந்த விழிகளுடன் அவனை முறைத்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதை பார்த்த தலைவன், சார் எங்களை மன்னிச்சிட்டோன்னு சொல்லுங்க சார். நாங்க எதுக்கு பண்ணோங்கிறத சொல்றோம். நாங்கெல்லாம் சாதாரணமான அடியாள் சார். யாரு என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம் என்று சொல்லியவன் தன் மீது எந்த தவறும் இல்லை என்று நினைத்து அவன் சொல்லியதை கேட்டவன் ஏளனமாக ஒரு பார்வையை பார்த்தான் மாஸ்க்மேன். நீ யாருக்கு வேணா அடியாள் வேலை செஞ்சிருக்கலாம். எனக்கு அதை பத்தி எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. ஆனா நீ ரோஷினி மேல கை வச்சுட்ட. உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். ஒரு அரக்கனை போல அவன் கத்த அவன் குரல் அந்த இடத்தையும் தாண்டி அந்த காட்டில் எதிரொலித்தது. இதுவரை இவர்கள் இருந்த இடம் வரைக்கும் தான் அந்த இடத்தில் வெளிச்சம் இருந்தது. இவன் கத்திய அடுத்த நொடி அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் பரவியது. அதில் நால்வரும் தங்கள் கண்களை அந்த இடம் முழுவதும் சுழற்ற விட்டார்கள். ஆங்காங்கே ஏதோ இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருந்தது. அது என்னவென்று புரியாமல் இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மாஸ்க்மேன் தன் ஆட்களிடம் கண்ணசைத்தான். அடுத்த நொடி அங்கு இறந்து கிடப்பவனை 2 பேர் தூக்கி வந்தவர்கள் ஒரு இயந்திரத்தின் மீது போட்டார்கள். அந்த இயந்திரம் அடுத்த நொடி ஆன் ஆனது. அதில் இறந்து கிடப்பவன் மெல்ல நகர்ந்து கொண்டே சென்றான், கன்வேயர் பெல்ட்டில். அதை நால்வரும் என்னவென்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அப்போது அந்த சடலம் இயந்திரத்திற்குள் சென்று விழுந்தது. அவ்வளவுதான். அடுத்த நொடி ரத்தம் தெறித்தது. அடுத்த 2 நொடியிலேயே ஒரு முழு உடலாக சென்றவன் இப்போது இருந்த இடம் தெரியாமல் போயிருந்தான். அதை பார்த்தவர்களுக்கு அடுத்த நொடி தங்களின் நிலையை நினைத்து பார்த்தவர்கள் அவனிடம் கெஞ்ச துவங்கினார்கள். சார், பிளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். நாங்களே ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் சார், விட்டுருங்க சார் என்று அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் வார்த்தைகளை காதில் வாங்காத மாஸ்க்மேன் தன் ஆளிடம் மீண்டும் கண்ணசைத்தான். நொடியும் தாமதிக்காமல் இன்னொருவனின் கையை பிடித்து இழுத்தான் அவனின் ஆள். ஆனால் அவனும் வரமாட்டேன் என்பது போல் முரண்டு பிடிக்க அவனை அப்படியே தூக்கியவன் அவன் அலறுவதை கூட பொருட்படுத்தாமல் அவனை தூக்கி அந்த இயந்திரத்திற்குள் போட்டான். அவனும் உயிருடன் அலறிக்கொண்டே இருக்கும் இடம் தெரியாமல் போனான். அதை பார்த்த மீதமுள்ள மூவரும் தங்களுக்கு மரணம் என்பது கொடூரமாகத்தான் இருக்கும் என்று தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் என்று நினைத்து பார்க்காததால் கடைசி நொடியிலாவது தங்களை விட்டு விடுவானா என்று அவனை பார்த்தார்கள். அவனோ கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாமல் அவர்களை முறைத்தபடி நின்றான். அதிலும் அந்த தலைவனை அவன் கைகளாலேயே கொன்று புதைக்க வேண்டுமென்று அவன் கண்ணில் வெறி இருந்தது. அதை உணர்ந்தவன் எப்படியாவது அந்த இடத்திலிருந்து தப்பித்துவிட வேண்டும் என்று அதற்கான வழியை தேடினான். ஆனால் அந்த இடம் முழுவதும் இவனின் ஆட்கள் நிறைந்திருக்க அதை பார்த்தவன் இன்று தனது கதை முடியப் போகிறது என்று நன்றாக புரிந்து கொண்டான். உயிர் பயத்தை பார்த்த மாஸ்க்மேன் அவன் கைகளாலேயே அந்த இயந்திரத்திற்குள் அவனை இறக்கினான். முதலில் அவன் தலை அந்த இயந்திரத்திற்குள் செல்ல அடுத்த நொடி ரத்தம் அந்த இடம் முழுவதும் தெரித்தது. அதில் இவன் மேல் ஆங்காங்கே இரத்த துளிகள் தெரித்திருந்தன. அதை எதையும் இப்போது அவன் கண்டுகொள்ளும் நிலையில் இல்லாததால் கோபம் தீரும் அளவிற்கு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயந்திரத்திற்குள் இறக்கி இருந்த இடம் தெரியாமல் செய்தவனுக்கு அப்போதுதான் கோபமே கட்டுக்குள் வந்தது. அதன் பின்பு தன் ஆட்களுக்கு சில கட்டளைகளை விதித்தான். அதே சமயம் இங்கு தாத்தா பாட்டி இருவரும் ரிஷி பற்றி கவலையாக இருந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று எண்ணி கோவிலுக்கு வந்து சாமியை தரிசித்தவர்கள் திரும்பி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது சாலையில் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு சற்று அதிர்ச்சிதான். அதிலும் அவர்கள் லோக்கலாக பேசுவதை பார்த்து இன்னும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. உடனே டிரைவரிடம் அவர்கள் அருகில் சென்று காரை நிறுத்தச் சொன்னார் தாத்தா. அதை கேட்ட டிரைவரும் அவர்கள் அருகில் சென்று காரை நிறுத்தினார். கார் நின்றவுடன் தாத்தா காரிலிருந்து இறங்கினார். அவர் இறங்கியதை பார்த்து அவர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனார்கள். சில மணி நேரங்களுக்கு பின்பு தாத்தா ரிஷிக்கு அழைத்தார். சில ரிங்குகள் சென்றவுடன் அவனும் அட்டன் செய்தான். ரிஷி,
நாங்க டீனாவை பார்க்கணும், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. சொல்லியவர் தொலைபேசியை வைத்து விட்டார். அதை கேட்டு இவனுக்கு கடுப்பாகவும் இருந்தது. அதே சமயம் தாத்தாவிடம் முடியாது என்று சொல்லவும் முடியவில்லை. வேறு வழியில்லாமல் டீனாவுக்கு அழைத்தான். ஆனால் அவளுக்கு முழு ரிங் சென்று கொண்டிருந்ததே தவிர தொலைபேசியை அவள் அட்டன் செய்யவில்லை. அதில் கடுப்பானவன், திமிரு புடிச்சவ போனை எடுக்கிறாளா பாரு, என் தலை எழுத்து திரும்பவும் இவகிட்ட வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டியவன் மீண்டும் அழைத்தான். இந்த முறை அவள் தொலைபேசி அட்டன் ஆனது. உடனே அவளிடம் கோபமாக கத்தத் தொடங்கினான். உனக்கு எத்தனை வாட்டி போன் பண்றது? ஏன் போன் பண்ணா மேடம்க்கு எடுக்க முடியாதா? உங்களை 10 வாட்டி கூப்பிட்டாதான் எடுப்பீங்களோ? உனக்கெல்லாம் திமிருடி. இப்படி இருக்கும்போதே இவ்வளவு திமிர்ல அலையிறியே, இன்னும் நல்லா இருந்தா நீ எவ்வளவு திமிர்ல அலைவ. இவன் கோபத்தில் பொரிந்து தள்ள இவன் பேச்சில் கோபமானவள், போதும் நிறுத்துங்க. கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க. எனக்கு எந்த வேலையும் இருக்காதா? நீங்க போன் பண்ணா எடுக்கிறது தான் என்னோட வேலையா? முதல்ல எனக்கு போன் பண்ண நீங்க யாரு? அதுவும் போன் பண்ணிட்டு இவ்ளோ அதிகாரமா கேக்குறீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரிஷி. கோபமாய் அவனிடம் கத்தினாள். இவனுக்கும் கோபம் வந்துவிட, என்னோட வார்த்தை எந்த அளவுக்கு பேசணும்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்லி கொடுக்காத. உனக்கெல்லாம் போன் பண்ணணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது. உன்னோட தாத்தா வர சொல்லி கூப்பிடுறாரு, அதுக்காக தான் நான் போன் பண்ணேன். தாத்தா ரிஷியை அழைத்து டீனாவை அழைத்து வரச் சொல்லினார். அதை கேட்டவன் கடுப்புடன் டீனாவுக்கு கால் செய்ய அவள் முதலில் எடுக்கவில்லை. அதில் கோபமுற்றவன் மீண்டும் அழைக்க இந்த முறை அவள் எடுத்து இருக்க அவளிடம் கோபமாக பேசினான். இவன் கோபத்தை பார்த்தவுடன் அவனிடம் கோபமாக அவள் பேசினாள். அதை பார்த்தவன் தாத்தா அழைத்ததாக இவனும் கோபமாக பேசினான். இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க கூப்பிடுற நேரத்துல எல்லாம் என்னால ஒண்ணு வர முடியாது. சொல்லியவள் தொலைபேசியை கட் செய்யச் சென்றாள். அப்போது அவனின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. இங்க பாரு, தாத்தா எதுக்கு வர சொல்றாருன்னு தெரியல. ஒழுங்கா கிளம்பி வா. நீ வரலன்னா அப்புறம் தாத்தா பாட்டிய சமாளிக்க முடியாது சொல்லிட்ட. ஹலோ மிஸ்டர், அவங்க உன்னோட தாத்தா பாட்டி, எனக்கு கிடையாது. அவங்க கூப்பிடும் போதெல்லாம் என்னால வர முடியாது. எனக்கு வேலை இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போனை வைங்க. சொன்னவள் தொலைபேசியை வைத்து விட்டாள். ஏற்கனவே கடுப்பில் இருந்தவனுக்கு இவள் தொலைபேசியை கட் பண்ணியது இன்னும் கடுப்பாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் மீண்டும் அழைத்தான். மீண்டும் அவன் அழைப்பை பார்த்தவள், என்ன மிஸ்டர் ரிஷி, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எதுக்கு மறுபடி கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? இங்க பாரு, என் மேல இருக்கிற கோவத்தை தாத்தா பாட்டிட்ட காட்டாத. அவங்க ஏற்கனவே வயசானவங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை சும்மா விடவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு half an hourல நீ கிளம்பி இருக்கணும். உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வந்துரு. அவன் சொல்லியதை கேட்டவளுக்கு கோபம் மடமடவென ஏறியது. இங்க பாருங்க ரிஷி, உங்களுக்கு ஒன்னும் நான் வேலைக்காரி கிடையாது. உங்ககிட்ட வேலையும் பார்க்கல. நீங்க என்ன அதிகாரம் பண்றது? என்னால வர முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓ, அப்படிங்களா மேடம்? ஓகே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை தேடி போலீஸ் வரும். சொல்லியவன் தொலைபேசியை கட் செய்யச் சென்றான். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்தவள், என்ன ஒளர்ற? எதுக்கு என்ன தேடி போலீஸ் வரணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஓ மேடம், மறந்துட்டீங்களா? அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிடும் போதெல்லாம் நீங்க வந்து நடிக்கணும். இப்ப நான் கூப்பிட்டேன், நீங்க வரல. அப்படின்னா நீங்க அன்னைக்கு வீட்டையே நாசமாக்குனீங்களே, அந்த பட்ஜெட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நான் அதை போலீஸ் கிட்ட கொடுத்துறேன். சொல்லியவன் அவள் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தான். இவன் சொன்னதை கேட்டவளுக்கு இவன் மீது கோபமாக வந்தது. அன்று இவன்தானே எதுவும் வேண்டாம், நீ வந்து நடித்தால் போதும் என்று சொன்னான். இப்போது இப்படி பேசுகிறானே என்று நினைத்தவள், அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன சொன்னீங்க? நீ வந்து நடிச்சா போதும், பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னது நீங்க தானே? இவளும் அவனை பார்த்து கேட்டாள். ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ற? நான் இப்ப உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டீங்கிற. இவன் சொல்லியதை கேட்டவளுக்கு புரிந்தது, இதை தவிர வேறு வழி இல்லை என்று. இப்போது முடியாது என்றால் அவன் சொல்லியது கண்டிப்பாக செய்வான் என்று நினைத்தவள் சரி என்று ஒப்புக்கொண்டாள். இவள் சம்மதம் சொல்லியதும் தொலைபேசியை வைத்தவன் அவளுக்காக வீட்டின் முன்பு காத்து கொண்டிருந்தான். அவளும் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு வந்துவிட இருவரும் சேர்ந்து வீட்டுக்குள் நுழைந்தனர். தாத்தா பாட்டி இருவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். அவர்களை பார்த்து இருவரும் சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தனர். இவர்கள் வரும் நேரம்தான் அங்கு ராகவும் வந்திருந்தான்.
வாமா, வந்து உட்காரு. சொல்லியவர் ரிஷியையும் ஒரு பார்வை பார்த்தார். நீயும் அமர் என்பது போல. அதை உணர்ந்தவன் அவளுக்கு சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தான். என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க தாத்தா? சொல்லியவள் அவர்களை பார்த்தாள். ஆனால் அவர் மிகவும் இயல்பாக அவளிடம் பேசினார். இல்லம்மா, உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். அதுக்காக தான் சரி உங்ககிட்ட சொல்லி வர வைக்கலான்னு. அவர் சொல்லியதை கேட்டவளுக்கு ஒரு நிமிடம் உலகமே நின்றது போல இருந்தது. இது என்னடா இது, மறுபடியும் பிரச்சனை என்று மனதில் நினைத்துக் கொண்டே திரும்பி ரிஷியை பார்த்தாள். அவனுக்கும் அதே எண்ணம்தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அவள் தன்னை பார்க்கிறாள் என்று உணர்ந்தவன் சமாளிக்கும் விதமாக தாத்தாவிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா, அன்னைக்குதான் அவ அப்பா அம்மா சொல்லிட்டு போனாங்களே, அவங்களுக்கு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அதனால வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புனாங்க. இப்ப என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொல்றீங்க? உடனே அவங்களால வர முடியாது. அவளுக்கு பதிலாக இவன் பதில் சொல்ல அதை பார்த்தவர்கள், நாங்க கேட்டது டீனா கிட்ட, உன்கிட்ட இல்ல. அவனை பார்த்து சொல்லியவர் டீனாவை கேள்வியாக பார்த்தார். அதிலே அவளுக்கு புரிந்துவிட்டது, தன்னிடமிருந்துதான் பதிலை எதிர்பார்க்கிறார்கள். தாத்தா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்கு, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் லாஸ்ட் டைம் வந்தாங்க. மறுபடியும் கூப்பிட்டா பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடும். தன்னால் முடிந்தவரை இவள் சொல்ல, அவர்களோ அப்படியா என்ற ரீதியில் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்களின் பார்வை புரியாமல் இருவரும் பார்த்தனர். ஆனால் ரிஷி இன்னும் ஏதாவது சொன்னால்தான் அமைதியாக இருப்பார்கள் என்று நினைத்தவன், தாத்தா, டீனா தான் இவ்வளவு தூரம் சொல்றாளே, அவங்க பிசினஸ் ட்ரிப்ப முடிச்சிட்டு வரட்டும், இப்ப என்ன அவசரம்னு அவங்கள கூப்பிடுறீங்க? இவன் வார்த்தைகளை சொல்லி முடிக்கவில்லை. தாத்தா கோபத்தில் எழுந்தவர் அவன் கன்னத்தை பார்த்து ஒரு அறை விட்டார். அதில் அனைவரும் அதிர்ந்தே போய்விட்டனர். ஏன், இது பாட்டிக்கும் ராகவுக்கும் கூட அதிர்ச்சிதான். இதுவரை அவன் மீது ஒரு தூசி துரும்பு கூட படாத அளவுக்கு அவனை பார்த்து பார்த்து வளர்த்தனர். அப்படியாப்பட்ட தாத்தாவே இன்று அடித்ததை பார்த்து இருவருக்கும் அதிர்ச்சிதான். ஏன், ஒரு புறம் டீனாவுக்கு கூட இது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவனை அடித்தவர், இன்னும் எத்தனை நாளைக்குடா எங்க கிட்ட பொய் சொல்லான்னு இருக்க? சொல்லு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே எங்களை ஏமாத்த போற? அவர் கோபமாக கத்தினார். அதை பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தாத்தா, நான் ஏன் உங்களை ஏமாத்த போறேன்? ஓ, எங்களை எப்படி ஏமாத்துவன் நான் கேக்குற? அவனை கோபமாக பார்த்து கேட்டவர் அடுத்த நொடி, வெளியே வாங்க என்று கத்தினார். அதில் அனைவரும் யார் அவர்கள் என்ற ரீதியில் பார்த்தனர். அப்போது ஒரு அறையிலிருந்து இருவர் வெளியே வந்தார்கள். அந்த இருவரை பார்த்த ரிஷி, டீனா, ராகவ் மூவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. மூவரும் இவர்கள் எப்படி இங்கு என்ற ரீதியில் பார்த்து கொண்டிருந்தனர். என்னம்மா டீனா, உங்க அப்பாவும் அம்மாவும் ஃபாரின்ல இருக்கிறதா சொன்னியே, ஆனா பக்கத்துல இருக்கிற காலனில தானே இருக்காங்க. உங்களுக்கு அதுதான் ஃபாரினா? 2 பேரும் எப்படி எல்லாம் நடிச்சீங்க? என்னவோ சொந்த அப்பா அம்மா மாதிரியே ஆளை ரெடி பண்ணி நடிக்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அவர்கள் இருவரையும் பார்த்து கோபமாக கத்தினார். இது அனைத்தும் நாடகம் என்று தெரிந்து கொண்ட தாத்தா கோபமாக இருவரையும் பார்த்து பேசினார். சொல்லுங்க, உங்களுக்கு இப்படி செய்ய எப்படி மனசு வந்தது? சொல்லியவர் அவர்கள் இருவரையும் பார்த்தார். அவர்களோ இது எப்படி நடந்தது என்ற ரீதியில் அவரை பார்த்து கொண்டிருந்தனர். அதை உணர்ந்தவர், என்ன இது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? சொல்றேன், கேட்டுக்கங்க. சில மணி நேரங்களுக்கு முன்பு தாத்தா, பாட்டி இருவரும் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது தூரத்தில் 2-3 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது. அங்கு நெருங்க நெருங்க அவர்களின் உருவத்தை பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே தன் கார் டிரைவரிடம் அவர்கள் அருகில் சென்று நிறுத்தச் சொன்னார். அவரும் அதே போல் நிறுத்திவிட காரிலிருந்து இறங்கிய தாத்தா, பாட்டி அவர்களை முறைத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். அவர்களும் இவர்கள் இருவரை பார்த்தவுடன் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றவர்கள் அப்படியே சிலையாகி நின்றனர். அப்போது இவர்களிடம் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நபர் அவர்களை பார்த்து கத்தத் தொடங்கினார். உங்களதான் வாங்கின கடனை கேட்டா இவ்வளவு பேசுறீங்க? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு வீட்டுக்கு நடிக்க போறோம், பணம் நிறைய கிடைக்கும், அப்போ உங்க கடன் மொத்தத்தையும் கொடுத்துறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன ஒத்த பைசா கூட கொடுக்காம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவர் கத்திக் கொண்டிருக்க அதை பார்த்த தாத்தா, பாட்டி அந்த நபரை அனுப்பி வைத்துவிட்டு இவர்களிடம் பேசத் தொடங்கினார்கள்.
நீங்க டீனாவோட அப்பா அம்மா கிடையாதா? அவர் கோபமாக அவர்களை பார்த்து கேள்வி கேட்டார். இவரின் கோபத்தை பார்த்தவர்களோ பயத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தனர். அதில் இன்னும் கோபமானவர், இப்போ சொல்றீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா? இவர் போலீஸ் என்று சொன்னதில் பதறிய இருவரும், ஐயா ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இல்லைங்க. ஏதோ கிடைக்கிற சான்ஸ்ல நடிச்சிட்டு எங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா, அவங்கதான் எங்களை நடிக்க சொன்னாங்க, அதுக்கு பணமும் கொடுத்தாங்க. அதுக்குதான் ஐயா நாங்க நடிக்க வந்தோம். வந்த இடத்துல உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சோம். ஆனா அது கடைசியில முடியாம போயிடுச்சு. நாங்க தப்பான எண்ணத்துல அங்க வரலைங்க. இருவரும் சொல்லினார்கள். எங்கு தங்களை போலீசிடம் பிடித்து கொடுத்து விடுவாரோ என்று பயத்தில். என்னது, உங்களை நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா? பாட்டி அதிர்ச்சியோடு கேட்டார். அதற்கு ஆமாம் என்பது போல் தலையாட்டியவர்கள் நடந்தது அனைத்தையும் இருவரிடமும் சொன்னார்கள். அதை கேட்ட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. உடனே இருவரையும் தங்களுடன் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தனர். நடந்தது அனைத்தையும் நடிக்க வந்த இருவரும் அனைவர் முன்பும் சொல்லியவர்கள் விட்டால் போதும் என்று ஓடிவிட்டனர். நடந்ததை அனைத்தையும் கேட்ட ராகவ், ரிஷி, டீனா மூவருக்கும் இனி என்ன நடக்கும் என்பதே பயமாக இருந்தது. எதுக்குமா என்கிட்ட இப்படி பொய்யான அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்த? நீங்க 2 பேரும் விரும்புறீங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதானே நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்குதான் உங்க அப்பா அம்மாவை நாங்க கூட்டிட்டு வர சொன்னது. ஆனா நீங்க 2 பேரும் நடிக்க ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சரி, அவனை கூட விடு. ஆம்பளை பையன் எதுவுமே தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லலாம். நீ ஒரு பொம்பளை புள்ள தானம்மா, நீ எப்படி இப்படி பண்ணலாம்? அதை கேட்டவள் அவரிடம் ஏதோ பேச வர அவளை பார்த்து பேசாதே என்பது போல் தன் கைகளை உயர்த்தினார் தாத்தா. அதை பார்த்தவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மிகவும் மனம் வலித்தது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சது தப்பா? அதுக்கான பரிசுதான் நீங்க இப்படி பண்ணதா? இருவரையும் பார்த்து அவர் கோபமாக கேட்டார். இதற்கு மேலும் தன்னால் அமைதி காக்க முடியாது என்று நினைத்த டீனா, தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியல. உங்க பேரனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணது. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. இதுக்கப்புறமும் உண்மையை சொல்லாம இருந்தா என் மனசாட்சியே எனக்கு கொண்டுடும். அதனாலதான் இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொந்த பேத்தி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. என்னோட பெத்தவங்க கிட்ட கூட கிடைக்காத பாசம் உங்ககிட்ட கிடைச்சது. எனக்கு அதுவே சந்தோஷம். என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. சொன்னவள் அங்கிருந்து கிளம்பி விட்டாள். ஆனால் ரிஷியோ, இவளால் தான் என்று தாத்தாவிடம் நான் அடி வாங்கியது என்று நினைத்தவன் அவள் மீதுதான் மொத்த பழியையும் தூக்கி வைத்திருந்தான். இவன் இப்படியே நிற்க அங்கிருந்து டீனா சென்றதும் தாத்தா பாட்டி இருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். ராகவும் என்ன சொல்வது என்று இவனை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ரிஷி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தன் அறைக்கு சென்று விட்டான். இப்படி நேரங்கள் கடந்து ஓடியது. தாத்தா பாட்டி இருவரும் தங்களின் அறைக்குள்ளாகவே இருந்து கொண்டனர். ரிஷியும் அவன் அறையிலேயே கோபமாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். அப்போது ராகவ் அவனை தேடி அவன் அறைக்கு வந்தான். ரிஷி கோபமாக இருப்பதை பார்த்தவனுக்கு புரிந்துவிட்டது எதனால் என்று. மெல்ல அவனிடம் நெருங்கி வந்தவன், டேய், இப்ப என்னடா நடக்குது? இப்படி வீட்டை அளந்துகிட்டு இருக்கீங்க? இவன் எதுவும் நடக்காதது போல் ரிஷியிடம் பேச்சு கொடுக்க அதில் நிமிர்ந்து இவனை முறைத்தவன் மீண்டும் நடக்கத் தொடங்கினான். அதை பார்த்த ராகவ், கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? தப்பு நம்ம மேல இருக்குடா, அத புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு தாத்தா அடிச்சதுக்கு இப்படி கோவப்பட்டிருக்க. தாத்தா அடிச்சதுக்கு கோவப்படலடா, இத்தனை நாள் ஒரு சின்ன அடி கூட படாத அளவுக்கு பாத்துக்கிட்டவரு அவளுக்காக அடிச்சிட்டாரு பாத்தியா? அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. டேய், லூசு மாதிரி பேசாத. சும்மா அந்த பொண்ணையே குறை சொல்ற. நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டியா? அன்னைக்கு நீ தப்பிக்கணும்னு தானே தாத்தா கிட்ட போய் சொன்ன. அந்த பொய் தானே இவ்வளவு தூரம் இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க இருந்துடா வந்தா? ஏன்டா என்னையே குத்தம் சொல்ற? அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் நீ இத்தனை நாள் தப்பிச்ச. இல்லனா அந்த மேக்கப் பேய் தான் உனக்கு இந்நேரம் பொண்டாட்டியா வந்திருக்கும். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப உன் மேல தாத்தா பாட்டி கோவத்துலதான் இருக்காங்க.
அவங்கள போய் சமாதானப்படுத்து. ராகவ் ரிஷியை பார்த்து சொன்னான். அதில் தான் செய்த தவறை புரிந்த ரிஷி, நீ சொல்றதும் சரிதான்டா, என் மேலையும் தப்பு இருக்குதான் செய்யுது. சரி, நான் போய் தாத்தா பாட்டியை சமாதானப்படுத்துறேன் சொல்லி அவன் தாத்தா பாட்டி இருக்கும் அறைக்கு வந்தான். ஆனால் அவர்களோ அமைதியாக ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் முகம் இப்போது கோபத்தில் இல்லை என்றாலும் வேதனையில் இருந்தது. மனம் வலிக்கத்தான் செய்தது. தன்னால் தான் அனைத்தும் என்று நினைத்தவன், தாத்தா பாட்டி என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்லி இப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இருவரிடமும் சொன்னான். ஆனால் அவர்களோ எதுவும் பேசவில்லை. அமைதியாகவே இருந்தனர். அவர்களிடம் எவ்வளவோ பேசி பார்த்தான். ஆனால் இருவரும் இவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவரும் அப்படியே அமர்ந்திருக்க அதை பார்த்தவன் மனவேதனையுடன் வெளியே வந்தான். அன்று இரவு ரோஷினி தங்களது அறையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆரி மிகவும் கோரமான வேட்டையை நடத்திவிட்டு கூலாக வீட்டிற்குள் நுழைந்தான். அறைக்குள் நுழைந்தவனின் கண்களில் தன்னவள் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் காட்சி நிறைந்தது. ஒரு புறமாக படுத்திருந்தவள் ஒரு காலை நீட்டியும் மற்றொரு காலை தன்னுடைய வயிறு வரை மடித்து உறங்கிக் கொண்டிருக்க அவளது பெண் அழகு மொத்தமும் அழகாய் காட்சி அளித்தது. தன்னுடைய பின்னந்தலையை அழுந்த கோதியவன் நேராக அவள் அருகில் சென்று படுத்து அவள் இடையில் கையிட்டு அணைத்தான். அவனது அழுத்தமான அணைப்பில் ரோஷினிக்கு மெதுவாக உறக்கம் கலைந்தது. அவள் அசைந்து அவனது அணைப்புக்குள் இன்னும் ஒன்றிக் கொண்டாள். இப்பதான் வந்தீங்களா? அவள் தூக்க கலக்கத்தில் குளறலாக பேச ஆரிக்கு ஒன்றும் புரியவில்லை. வாட்? இப்பதான் வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமா, எப்படி நான் தானே ஐஸ ஓபன் பண்ணாமலே கண்டுபிடிச்ச? இந்த வீட்ல கொசு கூட பெர்மிஷன் இல்லாம உள்ள நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த குவெஸ்டன் கேக்குறீங்களே, உங்களுக்கே ஓவரா தெரியல? எல்லாத்துக்கும் மேல என்னோட மாஸ்கி பேபிய தவிர வேற யார் என்னை இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணுவா? அவள் உறக்கத்தில் அவனை செல்ல பெயரிட்டு கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அதை கேட்டவனுக்கு உள்ளூர ஏதோ செய்யாமல் இல்லை. அவள் தன்னை செல்ல பெயரிட்டு அழைப்பதை மீண்டும் கேட்க விரும்பியவன் அவளிடம் மீண்டும் கேட்டான். What did you say? என்னோட மாஸ்கி பேபி தவிர வேற யாரு என்னை இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணுவான்னு கேட்டேன். தூக்கத்துல இருக்கிறது நானா நீங்களா? Am I look like a baby to you? யா ஆஃப் கோர்ஸ், பட் என்னை இந்த மாதிரி டைட்டா ஹக் பண்ற பேபி. அவள் கூறிக்கொண்டு திரும்பி அவன் புறமாக படுத்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். ஆரி அவளது பதிலில் மெலிதாக சிரித்து அவள் தலையில் முத்தமிட அவன் நெஞ்சில் முகம் புதைத்திருந்தவளுக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அவள் இன்னும் ஆழமாக அவன் நெஞ்சுக்குள் புதைய அவன் மீது இருந்து ஏதோ வித்தியாசமான வாடை வருவதை உணர்ந்தாள். ஆரி, என்ன ஸ்மெல் இது? அவனுக்கு அவளுடைய கேள்வி தெளிவாக புரிந்தாலும் அவன் வேண்டுமென்றே புரியாதது போல் கேட்டான். என்ன ஸ்மெல் வருது? மீண்டும் அவன் நெஞ்சில் முகம் புதைத்தவள் அவனது ஆடையில் நன்றாக நுகர்ந்து பார்த்தாள். ஹே, என்ன பண்ற? அவன் கேட்டுக்கொண்டே அவளை தன்னிடமிருந்து விலக்க அவளோ அவனை முறைத்து பார்த்தாள். ஆரி, உண்மை சொல்லுங்க, பிளட் ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் எப்படி உங்க மேல? அவளுக்கு குழப்பத்தில் வார்த்தைகள் பாதியில் நின்றன. அவள் சரியாக கணித்து விட்டாள் என்பதை உணர்ந்தவன் பேச்சை மாற்றினான். நான் இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகல, அதனால உனக்கு அப்படி தோணுது. நான் போய் குளிச்சுட்டு வரேன். அவன் கூறிவிட்டு அதற்கு மேல் பெட்டில் இருக்காமல் எழுந்து குளியல் அறைக்குள் நுழைந்தான். அவன் பேச்சை வேண்டுமென்றே தவிர்த்துவிட்டு செல்வது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. எதுக்காக என்கிட்ட போய் சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நீங்க இந்த மாதிரி பண்றத பார்க்கும்போதுதான் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. என் மனசுல இருக்கிற சந்தேகம் அதிகமாகுது. ஏன் ஆரி? தன் மனதிற்குள் புலம்பியவளுக்கு பலவிதமான யோசனை. அனைத்து சம்பவங்களும் முதலிலிருந்து அவள் மனதில் ரீவைண்டாக ஆரம்பித்தது. குழப்பத்திலிருந்து அனைத்துமே தவறாக தோன்றியது. நம் மனம் அப்படித்தான். சிறு பொறி கிடைத்தால் அதை வைத்து நம் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் கொழுந்துவிட்டு எரிய வைத்துவிடும். நாம் சரியான நேரத்தில் சுதாரித்து அதனை அணைக்கவில்லை என்றால் அது நம்மை அழித்துவிடும்.
ஆரி குளித்துவிட்டு மீண்டும் வெளியே வர ரோஷினி கண்களை மூடி உறங்குவது போல படுத்துக் கொண்டாள். அவளுக்கு இப்போது அவனிடம் பேச தோன்றவில்லை. பேசினாலும் அவனிடமிருந்து பதில் வராது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அவனிடம் பேசி எரிச்சல் அடைவதை விட அமைதியாக இருப்பது சிறந்தது என்று நினைத்தவள் அசையாமல் படுத்திருந்தாள். அவள் அருகில் வந்தவன் மீண்டும் அவளை அணைத்து கொண்டு படுக்க அவளது உடல் விரைப்பாக இருந்தது. அதிலேயே அவள் இன்னும் உறங்கவில்லை என்பது அவனுக்கு தெளிவாக தெரிய, இருப்பினும் அவள் உறங்குவது போல் நடிப்பதற்கான காரணமும் அவனுக்கு புரிந்தது. ஓரளவுக்கு அவளது மனநிலையை புரிந்து கொண்டவன் அவளை மேலும் சிரமப்படுத்த வேண்டாம் என்று அமைதியாக அவனும் கண்களை மூடி உறங்கினான். ஆனால் அவள்தான் இரவு முழுவதும் உறங்கவில்லை என்பதை விட அவள் மனதில் இருந்த போராட்டம் உறக்கத்தை அவளுக்கு அருகில் வரவிடவில்லை. காலையிலேயே படுக்கையிலிருந்து எழுந்தவள் தோட்டத்துக்கு சென்று விட்டாள். ஆதவனின் வருகை மெல்ல மெல்ல அதிகரிக்க அடர்ந்திருந்த பனிமூட்டங்கள் இதமாய் காற்றால் கரைய ஆரம்பித்தது. தரையில் இருந்த புல்லின் நுனியில் சிம்மாசனம் விட்டிருந்த பனித்துளிகளின் மீது ஆதவனின் கதிர்கள் மோத அது பொன்னிறமாய் ஜொலித்தது. இப்படி அந்த காலை வேளை மிக இதமான சூழ்நிலையில் இருக்க அதையெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் தன் கைகளை நெஞ்சுக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு சிந்தனையை எங்கோ பதித்தபடி உலாவிக் கொண்டிருந்தாள் ரோஷினி. அவள் எழுந்து வந்த சிறிது நேரத்திலேயே அவனுக்கும் உறக்கம் கலைந்துவிட அவள் அருகில் இல்லை என்பதை உணர்ந்தவன் சற்று பதற்றமடைந்தான். வேகமாக மெத்தையை விட்டு எழுந்து வெளியே வந்தவன் வேலையாளை அழைத்தான். ரோஷினி எங்க? சார், மேடம் கார்டன்ல இருக்காங்க. அதை கேட்டவுடன் தான் அவனுக்கு சற்று நிம்மதி அடைந்தது. ஓகே, யூ மே லீவ். அவனும் அவளை தேடிக்கொண்டு தோட்டத்துக்கு செல்ல ரோஷினி அவன் வருவதை கவனித்தாள். அவளுக்கு அங்கிருந்து செல்ல வேண்டும் என்றுதான் தோன்றியது. அவன் அருகில் இருந்தால் எதையாவது கேட்டு அவன் கூற மறுத்தால் இன்னும் அதிகமான தலைவலிதான் மிஞ்சும் என்று நினைத்தவள் பெருமூச்சு விட்டாள். நேராக அவள் அருகில் வந்தவன் அவளை பின்புறமாக தன் நெஞ்சோடு கட்டி அணைத்துக் கொண்டான். என்ன காலையிலேயே முழிச்சுக்கிட்ட? ஜர்க்கின் ஜாக்கெட் எதுவுமே வேர் பண்ணாம இப்படி பனில வந்து நிக்கிற? பாரு, கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. அவன் கூறிக்கொண்டே தன்னுடைய கைகளை அவள் கைகளோடு கோர்த்து பிடித்துக் கொண்டான். அவளுக்கு அது இதமாகத்தான் இருந்தது. அவள் ஒரு நொடி தன்னை மறந்து அவன் நெஞ்சில் எப்போதும் போல புதைந்து கொள்ள நேற்று இரவு நடந்த விஷயம் அவள் நினைவிற்கு வந்தது. சற்றென்று அவனிடமிருந்து விலகி நின்றாள். சாரி, நான் இன்னும் குளிக்கல, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அவள் கூறிவிட்டு அவன் பதிலுக்கும் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்றுவிட ஆரி அவளை தான் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். நேற்று இரவிலிருந்து அவளது செய்கை சிறிது மாறி இருக்க இப்போது அவள் நடந்து கொண்டது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த உணர்வை என்னவென்று புரிந்து கொள்ளவே அவனால் முடியவில்லை. எல்லா இடத்திலும் வரவேற்பை பெற்றவனுக்கு ஒருத்தி தன்னை தவிர்க்கிறாள் என்பது அவ்வளவு எளிதாக விளங்கினாலும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படியே நேரம் செல்ல ரோஷினி காலை உணவிற்கு கீழே வரவே இல்லை. அதற்கு மேல் பொறுமை இழந்தவன் கோபமாக தங்கள் அறைக்குள் நுழைந்தான். வாட்ஸ் த ப்ராப்ளம் டு யூ? சாப்பிட கூப்பிட்டா எதுக்கு வரமாட்டேங்கிற? அவன் அறைக்குள் நுழைந்ததும் சற்று சத்தமாக பேசியதில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் எரிச்சல் அடைந்தவள் அவளும் கத்தினாள். எனக்கு நீங்க தான் பிரச்சனை, அது உங்களுக்கு தெரியாதா? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களால தான் நான் சிரிக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதே அளவுக்கு நான் உள்ள எவ்வளவு சஃபர் ஆகுறேன்னு தெரியுமா? நீங்க என்னை எதுலையுமே நம்ப மாட்டீங்க. ஆனா நான் இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற முகத்தை பார்க்கலனாலும் இந்த கண்கள்ல இருக்கிற உணர்வுகளை நம்பி என்னையே முழுசா கொடுத்துட்டேன். எனக்கு தெரியும் லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அது ஹர்ட் ஆகும்னு. ஆனா ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல இருக்கிறது லவ்வான்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சதே இல்லை. ஆனா என்கிட்ட அவ்வளவு கேள்வி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யாரு? ஏன் இதெல்லாம் எனக்காக செய்றீங்க? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நேத்து நைட் நீங்க எங்க போனீங்க? உங்க மேல வந்த பிளட் ஸ்மெல்லுக்கு காரணம் என்ன? I don't know why I trust you again and again. கேட்டவளுக்கு கண்கள் கலங்கியது. கண்களில் மிதந்து கொண்டிருந்த நீரில் அவனது உருவம் மெல்ல மெல்ல மங்க அங்கிருந்து சென்று விட்டாள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. எல்லாம் வழக்கம் போல் இருந்தாலும் ஒரே ஒரு சிறு வித்தியாசம். டீனாவின் வீட்டு வாசல் அருகில் ராகவ் நின்று கொண்டிருந்தான். ராகவ், என்ன சர்ப்ரைஸ், நீ வந்திருக்க? எங்க அந்த குரங்கு வந்திருக்கா? ஆமா, என்ன விஷயம்? டீனா ஆச்சரியமாக அவனை பார்த்தபடி கேட்க அவள் பேசியதை கேட்டவன் சிரித்தான். ஏன்
ரிஷி வந்தாதான் வரணுமா? எனக்கு தேவையான பதிலே அந்த குரங்கு வரலங்கிறது தான். சரி, நீ உள்ள வா. இல்ல நான் உள்ள வரல. வர கெஸ்டுக்கு டீ காஃபி குடுக்கறேன்னு சொல்லி நீ என்ன சோதனையிலயா யூஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல. கீழே காஃபி ஷாப்ல வெயிட் பண்றேன், வா. அதை கேட்டு அவள் அவனை விளையாட்டாக முறைக்க அவன் தப்பித்தோம் என்பது போல் நகர்ந்து சென்றான். டீனா சிறிது நேரத்தில் முகம் கழுவி உடை மாற்றி கீழே இருக்கும் காஃபி ஷாப்புக்கு சென்றாள். நீ என்ன குடிக்கிற, டீயா காஃபியா? என்னைய டீஸ் பண்றல்ல, இரு, இன்னைக்கு உன்னோட பர்ஸ எம்டி பண்ணாம விடுறதா இல்ல. அவன் அவளிடம் கூறிவிட்டு பேரரை அழைத்தவள் சில பல இனிப்பு வகைகளையும் ஜூஸ் வகைகளையும் ஆர்டர் செய்தவள் சில ஸ்நாக்ஸ்களையும் ஒரு காப்பியும் ஆர்டர் செய்தாள். ஹேய், இவ்ளோ சாப்பிட்டா வயிறு வெடிச்சு செத்தே போயிருவ. என் பர்ஸ எம்டி பண்றேன்னு சொல்லிட்டு வா உயிரை விட்டுறாத. தட்ஸ் மை ப்ராப்ளம். நீ பில்ல மட்டும் பே பண்ணு. இப்ப நீ எதுக்காக வந்த அத சொல்லு. அவள் கேட்டவுடன் ராகவ் அவளை அமைதியாக ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு பேச ஆரம்பித்தான். அவன் முகம் தீவிரமடைவதை கண்டவளுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் என்று மட்டும் புரிந்தது. சாரி டீனா, ஆக்சுவலா வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. தாத்தா பாட்டி எல்லாம் ரிஷி மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ராகவ்? தேவையில்லாம பொய் சொல்லி பிரச்சனையாக்கிக்கிட்டு இப்ப எனக்கு கெட்ட பேரு. நான் இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டே வேணான்னு சொன்னேன். அந்த குரங்கு கேட்டுச்சா? எனக்கு புரியுது. அந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டான். பண்ணாங்கல்ல, அனுபவிக்கட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மாட்டிக்கிட்டு முழிச்சாதான் திரும்பவும் இந்த மாதிரி பண்ண தோணாது. அவள் அதனை கண்டுகொள்ளாமல் தட்டி கழித்துவிட்டு பேச ராகவுக்கு அவளிடம் எப்படி இந்த விஷயத்தை பற்றி பேசுவது என்று புரியவில்லை. அதற்குள் இருவரும் ஆர்டர் செய்த காஃபியும் வந்து சேர அதனை ருசித்துக் கொண்டே பேச ஆரம்பித்தனர். எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது. பட் ரிஷி ரொம்ப பாவம் டீனா. அவனுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு எல்லாமே தாத்தா பாட்டி மட்டும்தான். இல்ல ராகவ், இதுக்கு மேல எனக்கு அதை பத்தி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவள் அந்த பேச்சை அத்தோடு முடிக்க பார்க்க அவனுக்கு அதில் சிறிதும் உடன்பாடில்லை. சிறிது நேரம் இருவருமே அமைதியாக இருக்க காஃபி குடித்துக் கொண்டிருந்த டீனாவை ராகவ் குறுகுரு என்று பார்க்க அவளோ என்ன என்று புருவம் உயர்த்தி கேட்டாள். பேசாம நீங்க 2 பேருமே ஏன் உண்மையான பேராக கூடாது? அவன் கேட்ட கேள்வியில் காபி குடித்துக் கொண்டிருந்தவளுக்கு புரை ஏறியது. அவள் வாயிலிருந்து சில காபி துளிகள் வெளியேற விரும்பியவள் சாரி என்று கூற ராகவ் தனக்கு அருகிலிருந்த டிஷ்யூவை எடுத்து அவளிடம் கொடுத்தான். ஹே ரிலாக்ஸ், நான் ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் கேட்கலையே. எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? டென்ஷன்லாம் கிடையாது. நீ பண்ண காமெடியை கேட்டு ஷாக் ஆகிட்டேன். உனக்கு இவ்ளோ சீரியஸா காமெடி பண்ண தெரியுமா? நான் சொல்றது உனக்கு காமெடி மாதிரி தெரியுதா? நான் சீரியஸா பேசுறேன். என்னால இதை சீரியஸாவே எடுத்துக்க முடியாது. உனக்கே தெரியும், நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பக்கத்துல இருந்தாலே எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு. இதுல நாங்க 2 பேரும் பேரா? எனக்கு நினைக்கும் போதே சிரிப்பா இருக்கு. ஹேய், உனக்கு தெரியல, இந்த டாம் அண்ட் ஜெரி பேர் மாதிரி தான் நீங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் சேர்ந்தா அவ்வளவு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். அவன் அப்படி ஒரு பதிலை கூறுவான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவன் அவ்வாறு கூறியதை கேட்டவளுக்கு அப்படியா என்றுதான் முதலில் நினைக்க தோன்றியது. ஆனால் அதன் பின் ரிஷியை யோசித்து பார்த்தவளுக்கு சிறிதும் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ ராகவ், இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். பட் அவன மாதிரி ஒரு அறப்பைத்தியம் கூடலாம் என்னால முட்டியவே முடியாது. நீ ரிஷிய பத்தி என்ன சொல்ற? எனக்கு புரியல. அவனுக்கு முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுதா? அவ்வளோ அரகென்ட்டா ரூடாவா நடந்துப்பாங்க. எனக்கு அவனை பத்தி யோசிக்கும் போதே கோவமா வருது. நீ சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் சரிதான். பட் நீ நினைக்கிற மாதிரி ரிஷி கிடையாது. பரவாயில்ல ராகவ், அவன் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. இல்ல டீனா, நீ நினைக்கிற மாதிரி ரிஷி கிடையாது. அவன் சின்ன வயசுல இருந்து தனியா தான் வளர்ந்தான். அவன் பேசுறது பழகிறது என் கூடயும் ஆரியண்ணா கூடயும் மட்டும்தான். அவன் லைஃப்ல ஒரு பொண்ணுன்னு வந்து
அவன் அந்த அளவுக்கு பேசுறது நீ மட்டும்தான். ராகவ், ஆனா மனசாட்சியே இல்லாம அவன் என்கிட்ட பேசுறான் பழகுறான்னு சொல்ற பாத்தியா? அதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் அவனோட பிரச்சனை டீனா. என்ன சொல்ற? புரியல. அவன் சின்ன வயசுல யார்கிட்டயும் பேசி பழகுனதே கிடையாது. அவன் ரொம்ப அமைதியா இருப்பான். ஆனா அவனோட அமைதியே வேற மாதிரி இருக்கும். அவன் வளர வளர ஆரியண்ணா நான் எல்லாரையும் பார்த்துதான் அவன் நார்மல் ஆனதே. அவன் அந்த மாதிரி இருக்கிறதுனாலயே தாத்தா பாட்டி அவனை அவங்களோட கவனிப்புலயே வச்சுக்கிட்டாங்க. என்னால எதையும் பெருசா சொல்ல முடியலனாலும் ஒண்ணு மட்டும் கிளியரா சொல்றேன். அவனோட லைஃப்ல நீ வந்தா கண்டிப்பா அவன் நல்லபடியா இருப்பான் டீனா. அவன் எல்லாரும் போலவும் நார்மலா இருக்கணும்னா அதுக்கு நீ அவன் லைஃப்ல வரணும். ராகவ், நீ உன் ஃப்ரெண்ட் மேல இருக்கிற அக்கறையில இதெல்லாம் சொல்ற, எனக்கு புரியுது. பட் நீ சொன்ன விஷயத்தெல்லாம் ஆக்சுவலா அவன் தான் சொல்லணும். அவனுக்காக நீ தூது வராத. அப்ப அவன் சொன்னா உனக்கு ஓகேவா? ஐயோ, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. அவனுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்கும் பாரு, அப்போ அவனை போய் பேச சொல்லு. நீ தூது போகாதன்னு சொன்ன. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட். அப்புறம் பார்க்கலாம், பாய். அவனிடம் கூறிவிட்டு எழுந்து அவனை கடந்து வந்தவளின் முகம் என்ன உணர்வை வெளிப்படுத்தியது என்றே தெரியவில்லை. அவள் மனம் ரிஷியை பற்றிய யோசனையில் மூழ்கியது. சிறு வயதிலேயே அந்த அளவிற்கு தனிமையையும் இப்போது இந்த அளவிற்கு முரட்டு சுபாவத்தையும் பெற அவனுக்கு அந்த அளவிற்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும் என்று அவள் மனம் குழம்பியது. இங்கு அமர்ந்திருந்த ராகவுக்கு அவளுடைய பதில் திருப்தியை கொடுக்கவில்லை என்றாலும் சிறிது நம்பிக்கையை கொடுத்தது. அவனுக்கு நன்றாக தெரியும், டீனாவின் மனதில் ரிஷி இல்லை என்றால் அவள் நேரடியாக பேச்சை தொடங்கும் முன்பே முடித்திருப்பாள்.